वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான முக்கியமான கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமானது வேதம். அவ்வேதத்தில் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் என்று தைத்திரிய உபனிஷத்தில் மனிதனானவன் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். தானத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அஸ்ரத்தயா அதேயம், அஸ்ரத்தையுடன் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடியனுடைய வாத்தியார் இதை பாடம் சொல்லும்போது தேயம் என்ற பதத்திற்கு கொடுப்பது என்று மாற்றம் எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் ஸ்ரத்தையா செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதே வேதமே ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே ஸ்ரத்தயா ஹூயதே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்த நிவச்சசா வேதயாமசி என்று ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஸ்ரத்தையினுடைய மேன்மையை வேதம் கூறுகிறது. அவ்வழியே பகவத்கீதையில் பார்க்கும்போது அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தங் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹா என்று 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம், ஈடுபாடு இல்லாமல் ஹே அர்ஜுனா ஒரு வேள்வியை செய்வதோ தத்தம் கொடுப்பதோ தபஸ்தப்தம் தபசு செய்வதோ கிருதஞ்சயத் எத்த கிருதம் அப்படின்னா பாக்கி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அசத்து அசத்து இது என்று கூறுகிறார். இது சரியான காரியம் கிடையாது. அசத்து இத்யுச்சதே பார்ச்ச, ஹே பார்ச்ச ந சதத் பிரேத்யா நோ இஹ, அந்த செயலானது இந்த லோகத்திற்கும் பிரயோஜனப்படாது, பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இது சாமானியனுக்கு எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருத்தஞ்ச யத்துன்னு போட்டிருக்கார். எதை செய்தாலும் ஸ்ரத்தையா படணும் அப்படின்னு தெரிகிறது. இதையே வள்ளுவ பெருமாள் என்ன சொல்கிறான்னு பார்த்தோன்னா எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். எத்தகைய உறுதி அவன்கிட்ட இருந்தாலும் எடுத்த காரியத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்யலைன்னா இந்த உலகமே அவனை ஒத்துக்காதான் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடை பற்றி அதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரத்தையுடன் நம்ம எது செய்தாலும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்வியல் முறையை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरु प्रार्थना गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासम् वसिष्ठनर्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखतातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। श्रीभगवानुवाच कालोऽस्मि लोकक्षयकृत् प्रवृद्धः लोकान् समाहर्तुमिह प्रवृत्तः ऋतेऽपि त्वां न भविष्यन्ति सर्वे एव स्थिताः प्रत्यनीकेषु योधाः तस्मात् त्वमुत्तिष्ठ यशो लभस्व जित्वा शत्रून् भुङ्क्ष्व राज्यं समृद्धम् मयैवैते निहताः पूर्वमेव निमित्तमात्रं भव सव्यसाचिन्।
द्रोणञ्च भीष्मञ्च जयद्रथञ्च कर्णं तथान्यानपि योधवीरान् मया हतांस्त्वं जहिमाद्यथिष्ठाः யுத்வஸ்வஜேதாசி ரணே சபத்னான். இப்பொழுது ஸ்ரீ உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். ஸ்ரீ பகவான் உவாச காலோஸ்மி லோகக்ஷயக்ருத் பிரவருத்தः லோகான் சமாஹர்த்துமிஹ பிரவருத்தः ரிதே பித்வா ந பவிஷ்யந்தி சர்வே ये அவஸ்திதாः பிரத்யநீகேஷு யோதாः தஸ்மாத் त्वमुत्तिष्ठ यशो लभस्व जित्वा शत्रून् भुङ्क्ष्व राज्यं समृद्धं मयैवैते निहताः पूर्वमेव निमित्तमात्रं भव सव्यसाचिन्. द्रोणञ्च भीष्मञ्च जयद्रथञ्च कर्णं तथान्यानपि योधमुख्यान् मया हतांस्त्वं जहिमाव्यथिष्ठाः युध्यस्व जेतासि ரணே சபத்ரான். இந்த 3 ஸ்லோகங்கள் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பகவான் அளிக்கக்கூடிய பதிலாக அமைந்திருக்கிறது. அர்ஜுனன் ஒருவேளை துரியோதனாதிகளை கொல்ல முடியாமல் போனால் கூட அந்த துரியோதனாதிகள் நிச்சயமாக இறக்கப் போகிறார்கள், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. காரணம் என்ன அப்படி கேட்டால் சங்கல்பமே பவதோ நிபுண சகாயா. சுவாமி வேதாந்தரேஷிகன் காஞ்சி வரதராஜ பெருமாள் விஷயமாக வரதராஜ பஞ்சாஷத் என்று 50 ஸ்லோகங்கள் அடங்கிய ஒரு துதி நூலை அருளி செய்திருக்கிறார். அந்த துதி நூலில் பேசுவார், ஹே தேவப்பெருமாளே, உன்னுடைய சங்கல்பம் என்பதை யாரால் மாற்ற முடியும்? உலகத்தில் எந்த ஒரு காரியமும் நடைபெறுவதற்கு காரணம் என்ன? சத்திய சங்கல்பன், அதாவது அப்பிரதிஹத சங்கல்ப விசேஷம். யாராலையும் எந்த சமயத்திலையும் தடுக்க இயலாதது உன்னுடைய சங்கல்ப விசேஷம் என்று சாதிக்கிறார். நான் இப்படித்தான் என்பதாக பகவான் சங்கல்பித்தானேயானால் அதை வேறொருத்தர் தடுக்க முடியுமோ, மாற்ற முடியுமோ? நம்ம எல்லாம் யோசித்து பாருங்களேன். நாம் ஒன்றை நினைப்போம், அதை செயல்படுத்துவதற்குள்ளாக 10 முறை நாம் பலவிதமாக யோசித்து விடுவோம். நம்மால் அந்த காரியத்தை பண்ண முடியாது. நாமளே அதை நம்முடைய ஐடியாவை மாற்றிப்போம். அப்போ அப்படி தான் இருந்தது, இப்போ என்னமோ வேறு மாதிரி தோன்றுறதுன்னு. அந்த மாதிரி நம்முடைய மூடு மாறிண்டே இருக்கும். அது பிரகிருத்தின்னு சத்தம் ரஜஸ் தமசுன்றது மாறிண்டே இருக்கிறதுனால அப்படி தான் மூடு மாறிண்டே இருக்குது. வேற பரமாத்மா அப்படி கிடையாது. பரமாத்மாவுடைய சங்கல்பத்தை அப்பிரதிஹத சத்யவிரதான சுவாமி தேசிகன் எங்கள் ரகுவீர கதையில் வீரா சத்யவிரதா அப்படின்னாரு. சத்யவிரதான்னு அர்த்தம் ஒன்றும் பண்ண முடியாது, மாற்றவே முடியாது, நிந்தா நிந்தம் தான். அதுக்கு மேலே அந்த இடத்துல ஒரு ஒத்தராலையும் அதை மாற்ற முடியாது. அதனால் நீ துரியோதனாதிகளோட யுத்தம் பண்ணாலும் சரி, பண்ணாவிட்டாலும் சரி, அவர்கள் மடிவது என்பது உறுதி. அது உனக்கு காண்பிப்பதற்காகத்தான் இந்த கோரமான ரூபத்தை காண்பிச்சேன். நீ என்ன நினச்சிட்டுக்க நான் பண்ண போகிறேன், உன்னை புரோத்சாகம் பண்ணுறேன், உன்னை வெறும் ஒரு நிமித்தம், ஒரு வியாஜமாக வச்சுருக்க தாங்க 2வது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறோம். நிமித்த மாத்திரம்னு சும்மா ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு, பேர் வாங்கிக்கிறதுக்கு, பப்ளிசிட்டி பண்ணிக்கிறதுக்கு வேணால் நீ இருக்கே தவிர்த்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நான் தான் எல்லா காரியமும் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் இது எதுக்காக உனக்கு காமிக்கிறேன்னு, ஓஹோ கிருஷ்ணனுடைய அனுகிரகம் நமக்கு இருக்குது, கிருஷ்ணன் சர்வ பிரேரகனாக இருக்கான், நம்ம எல்லாம் தூண்டுகிறான், இந்த காரியத்தை எல்லாம் நாம் செய்யும்படி கிருஷ்ணன் நமக்கு அனுகிரகம் செய்கிறான், அவன் சொற்படி நாம் கேட்க வேண்டும் என்று யுத்தத்தில் உனக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும். எந்த யுத்தம் பண்ண மாட்டேனியோ, எந்த பீஷ்மத்ரோணாதிகளை கொல்வதினாலே எனக்கு பாபம் உண்டாகும் என்று பயந்தாயோ, அந்த பீஷ்மத்ரோணாதிகள் உன்னால் கொல்லப்படவில்லை, அவர்கள் அனைவரும் என்னால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால், அட்டடா நாம் வெறும் சும்மாதான் அப்படின்றத அர்ஜுனன் புரிஞ்சுட்டு, சரி கிருஷ்ணன் சொல்கிறபடி நாம் போர் புரியலாமேன்னு போர் புரிவான். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் எங்கே தெரியுமா நடந்தது? விராட்ட நகரத்தில் பாண்டவர்கள் அஜ்ஞாதவாசம் செய்தார்கள். உங்களுக்கு தெரியும் இல்லையா? 12 வருஷம் அவர்கள் காட்டில் வசிக்கணும், 1 வருடம் நகரத்தில் வசிக்கணும். நகரத்தில் வசிக்கும் பொழுது மற்றவர்கள் அறியாமல் நகரத்தில் வசிக்கணும். இவர்கள் தான் பாண்டவர்கள்னு மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. ஒருவேளை அப்படி தெரிஞ்சு கொடுத்து யாராவது ஒருத்தர் இவர் தான் பாண்டவர்கள்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் 12 வருஷங்கள் காட்டில் வசிக்கணும், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் பண்ணணும். இதெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட்டு. சரி, இவா நகரத்தில் 12 வருஷம் வசித்து விட்டு காட்டில் வசித்தோன்னு கதை உள்ளாமே, ஒன்றும் தப்பு கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், இப்போல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம
12 வருஷம் நகரத்தில் எங்கேயோ யாருக்கும் தெரியாமல் வசிச்சு எந்த காட்டில் இருந்தேன், அமேசான் காட்டில் இருந்தேன் அப்படின்னு கூகுள் மேப்பில் வராத ஒரு காட்டில் போய் உட்காந்துருந்தேன், ஏதோ சொல்லிக்கிறோம், கதை அடிக்கிறோம். அந்த மாதிரி பண்ணலாமே. இதெல்லாம் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டுன்னா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அந்த காலத்தில் இருந்து வாழலாம். சூதாடி இருந்தான். ஆனால் அதுக்கு சத்தியம் 12 வருஷம் காட்டு வாசம்னா 12 வருஷம் காட்டு வாசம், 1 வருஷம் அஞ்ஞான வாசம்னு விராட்ட நகரத்தில் அவர்கள் தங்களை மறைத்து கொண்டு வசித்தார்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக வேஷம் போட்டான். பீமன் ஒரு வேஷம் போட்டான், அர்ஜுனன் ஒரு வேஷம் போட்டான், தர்மபுத்திரர் ஒரு வேஷம் போட்டார், நகுல சகரவர்கள் வேஷம் போட்டார். நகுல சகரவர்கள் பார்க்கிங் ஏரியாவில் ஒர்க் பண்ணான். குதிரலாயத்தெல்லாம் பராமரிக்கிற காரியம் பார்க்கிங் ஏரியாவில் அவர் ஒர்க் பண்ணான். தர்மபுத்திரர் டயஸ்டில் உட்காந்து அப்பப்போ பஞ்சாங்கம்லாம் பார்த்து அவனுக்கு நல்ல விஷயங்கள் சொல்கிறது. ராஜாவுக்கு இந்த சமயத்தில் இந்த காரியம் பண்ணலாம், அந்த சமயத்தில் அந்த காரியம் பண்ணலான்ற மாதிரி அப்பப்போ ராஜாவுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு கொடுக்குற மாதிரி சில விளையாட்டுகள்லாம் சொல்லி கொடுத்துருந்தார் தர்மபுத்திரர். பீமசேனன் வந்து சீஃப் செஃப் ஆகிட்டான். இப்போல்லாம் அப்படி தான் சொல்லணும் சுவாமி, இப்போல்லாம் குக்குலாம் சொல்லக்கூடாது, செஃப் அப்படி சொல்லணும். ஐ ஹோப் ஸோ தட் ஐ எம் வந்து ப்ரொனவுன்சிங் இன் ஏ ப்ராப்பர் வே. அதனால் பீமன் செஃப் ஆகிட்டான். அர்ஜுனன் அந்த சமயத்தில் ஒரு ட்ரிக்கி பண்ணால், தட் இஸ் ஊர்வசியினுடைய சாபம் ஒன்று அர்ஜுனனுக்கு உண்டு. நீ நபும்சகனாக வேண்டியது அப்படின்ட்டு. நபும்சகன்னா என்ன சொல்கிறது, வந்து மாற்றுப்பாலினம்னு சொல்கிறாள் இல்லையோ, இருபாலும் கிடையாது, ஆண்பாலும் கிடையாது, பெண்பாலும் கிடையாது, 3ஆம் பாலினம்னு சொல்கிறாள் இல்லையோ. அந்த 3ஆம் பாலினத்தை அர்ஜுனன் பிருகன்னலைன்ற தன் ரூபத்தில் வசித்தான். அவன் திரௌபதி சைரந்திரிகேன்னு ஸ்பா ஒரு பியூட்டிஷியனாக திரௌபதி ஒர்க் பண்ணான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒர்க் பண்ணான். அப்பொழுது பாண்டவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு கௌரவர்கள்லாம் உலகம் முழுக்க மேப் போட்டு பார்த்தா, எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா, இன்டர்போல் உதவியை நாடினான். ஒரு வழியாக அவள் விராட்ட நகரத்தில் இருப்பான்னு ஒரு அசம்ஷன் அவளுக்கு கிடச்சிது, ஒரு க்ளூ கிடச்சிது. பாண்டவர்கள் விராட்ட தேசத்தில் வசிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு ஒரு க்ளூ கிடச்சிது அவளுக்கு. அந்த க்ளூவை ஃபாலோ பண்ணி பாண்டவர்களை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு ஐடியா பண்ணோம். ஏன்னா அவன் வெளிப்பட்டார்களே, ஆனால் என்ன ஆகணும், திருப்பி மறுபடியும் 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஞ்ஞான வாசம் இருக்கும். அந்த சமயத்தில் விராட்ட நகரத்தின் எல்லைகளை கௌரவ படைகள் தாக்கின. எல்லாரும் அந்த எல்லைகளை சூழ்ந்து கொண்டு பார்டரில் தாக்கினார்கள். அப்போ ஒரு பக்கம் யுத்தம் போர் புரிவதற்கு போவதற்கு வழியே இல்லை, யாருமே இல்லை விராட்ட தேசத்தில். உத்தரகுமாரன் திறந்தான், விராட்டனுடைய பிள்ளை. அவன் வரும் பயந்தாங்கொழி சோப்படாங்கி, சண்டையை பார்த்தாலே அவன் பாதி ஓடிய போயிடுவான், பயப்படுவான். நமக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு அவனுடைய கேரக்டர் சொல்லணும் சொன்னால் 23ஆம் புலிகேசி வச்சுக்கோங்க. யாரை, அந்த விராட்டகுமாரன் உத்தரகுமாரனை. அவன் வீராறு வீரன், நான் சூராறு சூரன், எனக்குன்னு சரியாக ஒரு டிரைவர் கிடைக்கல, எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும் ஒரு ஆள் கட்சிட்டாள்னா நான் சூப்பராக இந்த யுத்தத்தில் ஜெயிச்சிருவேன்னு அங்கே அந்த புறத்தில் உட்காந்து கதை விட்டுந்தான். உண்மையில் அவன் யாரும் இல்லைன்றது எரித்து அதை பேசினான். அப்போ திரௌபதி சொன்னான், இந்த பிருகன்னலை அழைச்சிட்டு போனான். சிச்சி போய் இவனை போய் நான் அழைச்சிட்டு போகிறதா, அது அவமானம், உனக்கு தெரியாது, அவனுடைய வண்டி ஓட்ட அவன் டிரைவிங் ஸ்கில்லாக அவனுக்கு தெரியாது, நீ அவன் அழைச்சிட்டு போட்டான். வேறு வழியில் அவன் தேரில் ஏறி உட்காந்துட்டான். அர்ஜுனன் வண்டி ஓட்டுறான், இவனுக்கு அர்ஜுனன் தெரியாது, அவனுடைய ஸ்கில் தெரியாது. கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த கௌரவ சைன்யம் பார்த்தா கடல் மாதிரி கௌரவ சைன்யம், பெரிய சமுத்திரம் மாதிரி நிற்கிறது. பயந்து அடித்து முடிச்சுட்டு ஓடி வந்துட்டான் இவன். அப்புறம் அர்ஜுனன் பின்னாடியே விரட்டின்னு வந்து அவனை கழுத்தை பிடிச்சி தூக்கி திருப்பி கொண்டு வந்து சேரில் உட்கார வச்சு, அந்த முட்டாளை ஏன்டா இப்படி பயந்து ஓடுற, நடுங்கிற, வெயிட் பண்ணு, நீ சண்டை போட்ட மாதிரி நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுன்னு. அவன் சண்டை போட்ட மாதிரி அர்ஜுனன் சண்டை போட்டான். அப்போ யார் உண்மையிலே ஒரிஜினலாக அங்கே சண்டை போட்டு ஜெயிச்சா, அர்ஜுனன் தான் சண்டை போட்டு ஜெயிச்சான். பட் யாருக்கு பேர் வந்தது அப்படி கேட்டால் விராட்டகுமாரனுக்கு, உத்தரகுமாரனுக்கு தான் பேர் வந்தது. அவன் தான் எல்லாரையும் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு அவன் பெருமையை எல்லாரும் பேசினான். அந்த ஆஸ்பெக்ட், அந்த இன்சிடெண்ட்டை இப்போ மறுபடியும் பெருமாள் காண்பிக்கிறேன். நீ என்னமோ பீஷ்ம துரோணாதிகளை கொல்ற மாதிரி பேசுகிற, பீஷ்ம துரோணாதிகள் ஒன்னாலேயே கொல்லப்பட போகிறா, நீ அடிக்க போகிற வாடா, இல்லவே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் பூட்ட கேஸ். நான் இது ஒரு வார்த்தை சொல்ல நினச்சிக்காதீங்க, இதா விஷயம் புரியறதுக்காக சொன்ன வார்த்தை. காலோஸ்பி லோக க்ஷயகிருத் பிரவருத்தா லோகான் சமாஹர்த்தும் இஹ பிரவருத்தா ரிதே பித்வான பவிஷ்யந்தி சர்வே ஏ அவஸ்திதாக பிரத்யனிகேஷு யோதாக. நான் அவர்களுடைய ஆயுள் முடிவை எண்ணுகிறவன். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ், நான் பண்ணியாச்சு, நான் பார்த்தாச்சு. மிருத்யுர் ஜன்மவதாம் வீர தேகேன சகஜாயத்தேன், அவரவர்கள் பிறக்கும் பொழுதே அவர்களுக்கு தீர்மானம் செய்துவிட்டு விட்டேன். அந்தந்த ஜீவாத்மாக்கள் செய்திருக்கக்கூடிய கர்மாக்களுக்கு தக்கபடி அவரவர்களுக்கு உரியதான ஆயுள் முடிவானது சொல்லப்படுகிறது. அப்போ அந்த அரச கூட்டங்களுடைய ஆயுள் முடிவு இருக்கே, அதை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நான் இந்த போரில் அவர்கள் எல்லோரையும் முடித்து விட வேண்டும் என்னும் எண்ணத்துடன்
பயங்கரமான கோர ரூபத்துடன் உனக்கு இப்பொழுது காட்சி கொடுக்கிறேன். இது சம்ஹார ரூபம். பூமி வாரத்தை நீக்குவதற்காக கெட்ட அரசர்களினாலே இந்த பூமி துன்பத்தை அடைவதிலிருந்து அவளை விடுவிப்பதற்காக நான் எடுத்திருக்கிறேன். ஏ அர்ஜுனா, இந்த சத்ரு சைன்யங்களை நீ அழிப்பதற்கு தயாராக இல்லை. அந்த விராட்டகுமாரன் ஓடினா மாதிரி நீ ஓடினாலும் கவலையப்படாத, எப்படியும் நான் அழிக்கத்தான் போகிறேன். வேற வழியே கிடையாது. நீ என்ன நினைச்சிருக்க, நீ யுத்தம் செய்யாவிட்டால், அர்ஜுனனாகிற நீ யுத்தம் செய்யாவிட்டால் அவர்கள் எல்லோரும் பிழைத்து விடுவார்கள் என்று நினைத்திருக்கிறாயா? நிச்சயம் இல்லை. நீ யுத்தம் செய்யாவிட்டால் கூட அவர்கள் பிழைக்கப் போவது இல்லை. இந்த போர்க்களத்திலிருந்து ஒரு பயல் உசுரோடு திரும்பி வீட்டுக்கு போக மாட்டான். அப்போ அர்ஜுனுக்கு வேற வழி கிடையாது. பெருமாள் சொன்ன பேச்சை கேட்டுதான் ஆகணும். கால கலயதி கணயதீதி கணயதீதி காலஹா. காலஹான்னு அர்த்தம் கலயதி கணயதீதி காலஹா. துரியோதனாதிகளுடைய ஆயுளின் முடிவை நன்கு எண்ணிக்கொண்டிருப்பவன். அப்ப என்ன அர்த்தம்? காலத்துக்கும் பகவான் நியந்தா என்று சொல்ல வேண்டும். புரியுதா? அடுத்தது லோகக்ஷய கிருத்து, இவர்களையெல்லாம் அழிப்பவன். அடுத்தது சமாஹர்த்தும் என்றால் அழிப்பது என்னும் பொருள் இங்கல்ல. லோகக்ஷயகிருத்து என்பதனாலே அழிப்பது என்ற பொருள் காண்பிக்கப்பட்டது. அதனால சமாஹர்த்தும்னா நேரில் நின்று அவர்களை அழிப்பதற்காக. நேரில் வந்து யுத்தத்தில் நின்று பற்றலர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் நேர்முள்ள இது பாரு, அயம் பீஷ்மஹா, அயம் துரியோதனஹா, அயம் கர்ணஹா, அயம் துச்சாசனஹா, அயம் சகுனிஹி அப்படின்னா டாயிங் 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 அப்படி அடித்தாலே போகும். கிருஷ்ணன் பரசைனிகாயுரக்ஷணாகிருதவதி பார்த்த சகேர திருமமாஸ்து. எதிரிப்படையில் உள்ளவர்களுடைய ஆயுளை தன் பார்வையினாலேயே அபகரித்த என் கிருஷ்ணனிடத்தில் மனசு ஈடுபடட்டும் என்று பீஷ்மருடைய பிரார்த்தனை. மனசைவ ஜகத் சிருஷ்டிம் சம்ஹாரம் ச கரோதி யஹ தஸ்யாரி பக்ஷக்ஷபனே கியான் உத்யம விஸ்தரஹ. இது ஒரு ஸ்லோகம். மனசைவ ஜகத் சிருஷ்டிம் சம்ஹாரஞ்ச கரோதி யஹ. மனசினாலே ஜகத்தினுடைய சிருஷ்டி சம்ஹாரத்தை எவன் ஒருவன் செய்கிறானோ அவனுக்கு சத்ருக்களை அழிப்பதற்கு வேறு ஏதாவது தனிப்பட்ட முயற்சி என்பது தேவையா என்ன? தஸ்யாரி பக்ஷக்ஷபனே கியான் உத்யம விஸ்தரஹா. அவன் சத்ருக்களை அழிப்பதற்கு தனியாக ஒரு எஃபோர்ட், அது அவனுக்கு தேவையா என்ன? எவன் ஒருவன் மனசினாலேயே சத்ருக்களை அழிக்கிறானோ அத்தகையவன், அதாவது எவன் ஒருவன் மனசினாலே சிருஷ்டியாதி வியாபாரங்களை செய்கிறானோ, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை செய்கிறானோ, அவன் சத்ருக்களை அழிப்பதற்கு தனியாக ஒரு முயற்சி செய்ய வேண்டாம், மனசினாலே முயற்சி பண்ணால் போரும் அப்படின்னு அர்த்தமாக இருந்தது இல்லையா? கிருஷ்ணா, என்னுடைய சம்பந்தம் இல்லாமல், என்னுடைய முயற்சி இல்லாமலேயே துரியோதனாதிகள் அனைவரும் அழியப் போகிறார்கள். அப்படி உன்னுடைய சங்கல்பத்தினாலேயே துரியோதனாதிகள் அனைவரும் அழியப் போகிறார்கள் என்றால் இதில் நான் என்ன எஃபோர்ட் போடணும்? எனக்கு என்ன ரோல்? இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு உட்கார வச்சு எனக்கு பகவத்கீதையை சொல்லிட்டு இருக்க என்று அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பதிலாக தஸ்மாத் த்வமுத்திஷ்ட யசோ லபஸ்வ ஜித்வா சத்ரூன் புங்க்ஷ்வ ராஜ்யம் சமிருத்தம் மயை வைத்தே நிகதாக பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின்னு. நான் சத்ருக்களை அழிக்கதாக சங்கல்பித்து விட்டபடியால் அர்ஜுனா நீ எழுந்திரு. ஏன்? நீ எழுந்திருந்து யுத்தம் செய்து இந்த யுத்தத்தில் அர்ஜுனன் வெற்றி பெற்றான் என்னும் புகழை அடைவாயாக. ஏன் அந்த புகழ் பெருமாளை கிடைக்கூடாதுனர்? ஏன் சுவாமி, அவருக்கு புகழுநல் ஒருவன் என்கோ. இதெல்லாம் பெரிய விஷயமா? இரண்யகசிபு, இரண்யாக்ஷன், ராவணன், கும்பகரன், இது மாதிரி மகா பெரிய பெரிய அசுரர்கள்லாம் ஜெயிச்ச பெருமாளுக்கு, அவளெல்லாம் சம்மாரம் பண்ணின பெருமாளுக்கு இது ஒரு பெரிய சமாச்சாரமா? இப்போ அர்ஜுனனுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கணுன்றதுக்கோசரம் என்னுடைய சங்கல்ப விசேஷம்.
அது அர்ஜுனனை வியாஜமாக வைத்து கொண்டு பண்ணான். ஏண்டாப்பா அர்ஜுனா, நீ என்ன பண்ண? விராட தேசத்தில் விராடகுமாரனை கொண்டு யுத்தம் செய்து அவனுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்தாய் அல்லவா? அதை தான் நான் இப்போ உனக்கு பண்ண போகிறேன். நல்ல யுத்தம் நடக்க போகிறது. அந்த யுத்தத்தில் நீ சத்ருக்களை கொல்வாயாக, அவர்களை வென்று புகழ் பெறுவாயாக, பரிபூர்ணமான ராஜ்யத்தை நீ அடைந்து சந்தோஷமாக இருப்பாய். நீ யாரு? சவ்யசாச்சின் என்றான் பெருமான் அவனை பார்த்து. அர்ஜுனன் தெரியுமா எப்படி ஜெயிச்சா தெரியுமா? செம்மையாக யுத்தம் பண்ணான். டைன் வலதுகையால் பானம் விட்டான். அப்புறம் டைன்னு இடதுகையால் பானம் விட்டான். பண்ண முடியுமா? வலதுகையால் பண்ணக்கூடியதான எல்லா காரியத்தையும் நம்மளால் இடதுகையால் பண்ண முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ரைட் ஹேண்டில் எழுதுகிற நம்மளால் லெஃப்ட் ஹேண்ட் அதே மாதிரி அதே ஸ்பீடில் அதே மாதிரி எழுத முடியுமா நம்மளால்? ரெண்டு கையும் நம்ம கை தானே. வலதுகை நம்ம கை தான், இடதுகை நம்ம கை தான். இடதுகையால் நம்மளால் அவ்வளோ வேகமாக எழுத முடியுமா? ஒரு பொருளை வலதுகையால் எடுத்து நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இடதுகையால் எடுத்து ஹேண்டில் பண்ண முடியுமா? ஒன்றுமே வேண்டாம் சுவாமி. நம்ம ஊரில் வெளியூருக்கு வச்சுருக்கோம். ரைட் சைட் டிரைவு லெஃப்ட் ஹேண்ட் டிரைவுன்றா. ரைட் ஹேண்ட் டிரைவு லெஃப்ட் ஹேண்ட் டிரைவுன்றா. அந்த மாதிரி இந்த பக்கம் மாறி போச்சுன்னா நம்மளுக்கு வண்டி ஓட்டுறதே ஒரு மாதிரி இருக்குல்ல. ஒரு பக்கம் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இந்த பக்கம் திரும்புறதா அந்த பக்கம் திரும்புறதா நம்ம கஷ்டப்படுறோம்ல. நம்ம முடியறதா? ஆனால் அர்ஜுனன் ரெண்டு பக்கமும் டார்கெட் இப்படி அடிப்பான். சவ்யசாச்சன். அர்ஜுனன் சவ்யசாச்சன்றான். செம்மையாக யுத்தம் பண்ணான்டா. சரி, எப்படி இருந்தது தெரியுமா? ஆட்டேங்கப்பா அடித்து துவம்சம் பண்ணான்டா அவன். ரெண்டு பக்கமும் ரெண்டு கையால் வில்ல விட்டுட்டே இருந்தான் அப்படின்னா அது உனக்கு பெருமை வந்துடும். அது உனக்கு பெருமை உண்டு. அதனால் நீ அவர்களை கொல்வதற்கு நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சன் கிருஷ்டாசயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக. பாண்டவர்களுக்கு எல்லா இடத்துலையும் எல்லா நிலைகளிலும் எப்பொழுதும் கிருஷ்ணன் 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 தான் அவளுக்கு எல்லாம். நீ வெறும் நிமித்தம், வியாஜ மாத்திரமா இரு. நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின்னு. நிமித்த மாத்திரம் வெறும் ஸ்டைல் காமி. உண்மையில் நீ கூட அம்பு பிரயோகம் பண்ண வேண்டாம். அம்பு பிரயோகம் பண்ண மாதிரி வச்சுக்கோ. ஒரு தட்டி விட்டால் போகிறோம். ஆமாம் சுவாமி, இப்போ அர்ஜுனனுக்கு கர்ணனுடைய நாகாஸ்திரத்தினால ஆபத்து வந்தது. கர்ணன் நாகாஸ்திர பிரயோகம் பண்ணான். யார் காப்பாற்றினா? அர்ஜுனால் நிற்க முடிஞ்சுதா? பொன்ற சகட முறைத்தாய் புகழ் போச்சுன்னு அந்த தேரை ஒரு தட்டினான். தேர் உள்ள அப்படிங்கிறது டங்குன்னு கிரீடத்தை தட்டின்னு போனான். அதனால் சத்ருக்களை வென்று நீ புகழ் பெற வேண்டும். பரிபூர்ணமான அந்த ராஜ்யத்தை நீ பூரணமாக அனுபவித்து கொண்டிரு. நீ வெறும் அம்பு உன்னை கருவியாக்கி கொண்டு ஆயுதம். அந்த அம்பு நான் தான் ட்ரிகர், நான் தான் கரெக்டு, நான் தான் டக்குன்னு அடிப்பேன். ஆச்சோடனே அந்த துப்பாக்கியிலேருந்து தோட்டா போய் இன்னொருத்தர் அடிக்கும். அதை அந்த ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணுறது யார்? ஒருத்தர் வேணுமோ இல்லையோ? நீ வெறும் அம்பு தான், நீ வெறும் புல்லட்டு தான். அதனால் அர்ஜுனன் மூலமாக, அர்ஜுனா உன் மூலமாக இந்த சத்ருக்களை அழிப்பதாக நான் சங்கல்பித்திருக்கிறேன். ஏன்னா என்னிடத்தில் சரணாகதி செய்த உங்களுக்கு புகழ் கிடைக்கணும், ராஜ்யம் கிடைக்கணும், வெற்றி கிடைக்கணும், எல்லா விதத்திலும் உங்களுக்கு பெருமை உண்டாக வேண்டும், மேன்மை உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான். ஜித்வா சத்ருன்றதுக்கு தாத்பரியம் என்ன? சத்ருக்களை வென்று புகழ் ராஜ்யம் ரெண்டையும் அடையப் போகிறாய். இங்கே பாரு, எனக்கு யாரிடத்துலையும் விருப்பம் வெறுப்பு இதெல்லாம் கிடையவே கிடையாது. சமூகம் சர்வபூதேஷு நமேத்வேஷான்னு எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருப்பவன். என்ன பண்ணுறது? இந்த துரியோதனாதிகள் அக்கிரமம் மேலே அக்கிரமம், அக்கிரமம் மேலே அக்கிரமம் பண்ணிகிட்டே இருந்தால், தர்மங்களை தூஷித்தால், தர்ம பரிபாலனம் பண்ணாமல் இருந்தால், மக்களுக்கு பலவிதமான தீங்குகளை உண்டாக்கினான், சாதுக்களுக்கு பலவிதமான ஹிம்சைகளை உண்டாக்கினான். அதனால் அவர்களை அழிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதை தவிர்த்து பர்சனல் வெஞ்சன்ஸால் துரியோதனால அழிப்ப நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ துரியோதனால அழித்து அவர்களை கொல்வதனால எனக்கு என்னுடைய ராஜ்யம் கிடைக்க போகிறது நான் ஆசைப்பட்றேன். உங்களுக்காவது ராஜ்யம் இல்லாமல் நீங்கள் உலகத்தை சுற்றிட்டு இருக்கீங்க. உலகமே எனக்கு ராஜ்யம். நான் உபய விபூதிநாதன். வைஷமியம், பக்ஷபாதம், நைர்கிருண்யம் இதெல்லாம் எதுவுமே என்கிட்ட கிடையவே கிடையாது. நிகதாகா, நிகதாகன்னு அர்த்தம். நீ வெறும் நிமித்தம். நான் பிரத்யக்ஷமாக அவர்களை கொல்லப் போகிறேன், கொன்று விட்டேன் அப்படி கூட வச்சுக்கோங்க. சத்த பாம்பு அடித்தல் உனக்கு வீரம். சில பேர் என்ன பண்ணுவா, வேட்டையாடி ஏற்கனவே இறந்திருக்கக்கூடிய அந்த புலி பக்கத்தில் அப்படி துப்பாக்கி வச்சு அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பான். அது அவனுக்கு ஒரு பெரிய விசேஷம். புரியுதா? நிமித்த மாத்திரம் பவ. யார் இவர்கள்லாம்? யார்? இப்போ ஆஸ்தானஸ்தேக காருண்ய தர்மா தர்ம தியாகுலம் என்று ஆள வந்தார் ஆரம்பித்தாரோ இல்லையோ? தகார விஷயத்தில் ஏற்பட்ட அன்பு, தகார விஷயத்தில் ஏற்பட்ட தயை, தர்மமான யுத்தத்தை அதர்மம் என்று நினைத்ததினாலே ஏற்பட்ட பயம், மனம் கலங்கி
கதம் பீஷ்மஹம் சங்கேன்னு சொன்னியே, அதெல்லாம் அந்த கேள்விக்கு, எங்கள் முதல் அத்தியாயத்தில் கேட்ட கேள்விக்கு பெருமாள் இப்போ பதில் சொல்கிறான். துரோணஞ்ச பீஷ்மஞ்ச ஜெயத்ரதஞ்ச கர்ணம் ததான்யானபி யோத முக்கியான் மயா ஹதாம் ஸ்துவம் ஜஹிமா வியதிஷ்டாஹ யுத்யஸ்வ ஜேதாசி ரணே சபத்ரான் மயா ஹதான். மயா ஹதான் பாஸ்டன்ஸ்லே போட்டான் பெருமாள், என்னாலே கொல்லப்பட்ட. பீஷ்மஞ்ச துரோணஞ்ச ஜெயத்ரதஞ்ச, பீஷ்மரையும் சரி. அது என்னாச்சுன்னா, வேடிக்கைக்கு சொல்கிறேன், அடச்சா என்னடா இது, உனக்கும் புரிய மாட்டேன்றது, நீயும் சட்டன்னு விஷயத்தை புரிஞ்சிக்க மாட்டேன்ற. அவளாவது நல்லபடியாக இருக்கலாமோ இல்லையோ, நீங்களாம் நியாயமானவா, உங்கள் பக்கம் தான் நியாயம் இருக்குது, நீங்கள் பண்ணுறது தான் சரி, உங்களுக்கு தான் அவள் ஆதரவு கொடுக்கணும்னு தானே தெரிஞ்சிருக்கணும். அதை விட்டு ஓடிட்டே துரியோதனம் பக்கத்தில் போய் சேர்ந்தாலும் இல்லையோ அவள்லாம், சே என்னென்ன சே என்ன ஒரு கேரக்டரோ தெரியல அப்படின்னு பெருமாள் இத்தனை சே போடுறான் போல இருக்குது. பீஷ்மஞ்ச துரோணஞ்ச, அடுத்தது மகாகோரமான காரியத்தை பண்ண போகிறான். அபிமன்யு ஏமாந்திருக்கிற சமயத்தில் அபிமன்யுவை கொல்ல போகிறான் ஜெயத்ரதன், மாப்பிள்ளை, குருகுலத்துக்கே மாப்பிள்ளை. இப்போ பாருங்க, பீஷ்மர் இருக்காரு, அவரை கொல்ல முடியுமா? கொல்ல முடியாது. ஏன்னா பீஷ்மர் தன் இஷ்டப்பட்டபடி மரணம்ன்றதான ஒரு பெரிய வரம் வாங்கியிருக்கார், அவரை ஒன்றும் டச் கூட பண்ண முடியாது. அப்பேற்பட்டதான பீஷ்மரை அழிக்கிறது சாமானியமா? அர்ஜுனா நீ பானம் போட்டால் அவர் செத்து போடுவாரா? நீ பானம் போட்டால் அந்த பீஷ்மருக்கு மரணம் சம்பவிச்சிருமா? அந்த மகாபாரத யுத்தம் முடிஞ்சே பீஷ்மர் போகிறதா இருக்கட்டும், இங்கே எல்லாத்தையும் காமிச்சுட்டான் இல்லையா பெருமாள். ஸோ நீ நினைக்கிற மாதிரி பீஷ்மர்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அவள் அப்பா சந்தனம் வரம் கொடுத்துருக்காரு, நீ எப்போ செத்து போகணும்னு நினைக்கிறே அப்போ அவனுக்கு மரணம்னா, அடேங்கப்பா. அடுத்தது துரோணர். யாருக்கிட்ட அவன் வேலை காமிக்கிறோம்? உனக்கு வித்தை கற்று கொடுத்த வாத்தியார் அவர், உனக்கு பிரின்சிபால் அவர், அவரை நீ கொல்ல முடியுமா? பெரிய தபோதனர் பரத்வாஜன்னு பேர் அவருக்கு. அந்த பீஷ்மரை அவரை நீ நினச்சா கொல்ல முடியுமா? கொல்ல முடியாது. இதுக்கப்புறம் ஒரு ட்ரிக்கி ஒன்று இருக்கு பாருங்க, செம்ம டெக்னிக்கல் இது. இந்த ஜெயத்ரதனுடைய அப்பா இருக்கானோ இல்லையோ, ஜெயத்ரதனுக்கு ஒரு தகப்பனார் உண்டோ இல்லையோ, அந்த தகப்பனார் பரமசிவன் கிட்ட ஒரு வரம் வாங்கியிருக்கார். என்ன வரம் தெரியுமா? என் பிள்ளையின் தலையை எவன் தரையில் வீழ்த்துகிறானோ அப்படி வீழ்த்தியவனுடைய தலை சுக்குநூறாக தெரிக்க வேண்டும் அப்படின்னு பரமசிவன்கிட்ட வரம் வாங்கியிருக்கான். அதாவது ஜெயத்ரதனை யாராவது கீழே டமால்னு சாய்ச்சிட்டான்னா, ஜெயத்ரதன் தலை கீழே விழுந்துட்டுனா, அதாவது உடம்போடு கீழே விழுந்தாலும் சரி, தலை தனியாக கழிட்டு கீழே விழுந்தாலும் சரி, வெட்டினாலும் சரி, அவன் தலை பூமியில் பட்டதுன்னா யார் அவனை வெட்டினாலோ அவள் தலை வெடிச்சு போயிடணும். இப்படி ஒரு வரம் வாங்கியிருக்கான். இங்கே என்ன தெரியுமாச்சு? அபிமன்யுவை ஜெயத்ரதன் கொண்டுட்டான். அர்ஜுனன் கிருஷ்ணனை கேட்காமல் பின்னாடி, இதெல்லாம் பின்னாடி நடக்க போகிற விஷயம், கிருஷ்ணனை கேட்காமல் ஒரு பிரதிஜை பண்ணிட்டான். அதாவது என் மகன் சாவுக்கு காரணமான ஜெயத்ரதனை இன்றைக்கி சாயங்காலம் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளே வதம் பண்ணுறேன், கொல்றேன்னு பிரதிஜை பண்ணிட்டான். இந்த விஷயம் கேள்விப்பட்டு துரியோதனாதிகள்லாம் ஜெயத்ரதனை கொண்டு போய் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுடும். அர்ஜுனால ஃபைண்ட் அவுட்டே பண்ணி, அவன் என்ன ட்ரை பண்ணாலும் அர்ஜுனால அவனை கண்டுபிடிக்க முடியாது. எப்படி ட்ராக் பண்ணாலும் ட்ரேஸ் பண்ணாலும் ஜெயத்ரதனை கண்டுபிடிக்க முடியாது. அர்ஜுனன் நம்ம நான் பைத்தியகாரத்தலமா கிருஷ்ணன் கிட்ட லெஃப்ட்டில் போ, ரைட்டில் போ, ஸ்ட்ரைட்டில் போ, இந்த யூட்டர் எடு, இங்கே தேடு, அங்கே தேடுன்னு சொன்னான். கிருஷ்ணன் கேட்டால் அவனுக்கு என்னடா பிரச்சனைனா, இந்த மாதிரி ஜெயத்ரதனை தேடி போயிட்டு கேட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணேன். அதுக்குள்ளே அஸ்தமிச்சு போச்சு. அர்ஜுனா அஸ்தமனத்துக்குள்ளே நான் ஜெயத்ரதனை கொல்லலைன்னா நான் அக்னி பிரவேசம் பண்ணிவிடுவேன்ட்டான். அதே மாதிரி அவளால் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவா, பண்ண பிரதிஜை பண்ண, வாக்குறுதி கொடுத்தா வாக்குறுதியை நிறைவேற்றணும். வாக்குறுதின்னு அந்த காலத்தில் அவ்வளவு முக்கியம், உசுரை காட்டிலும் வாக்குறுதி மேல். இப்போ வாக்குறுதி ஈஸியாக போய்டுறது. அக்னி மூட்டி அர்ஜுனன் அக்னி பிரவேசம் பண்ண போகிறான். இந்த அரிய காட்சி, காண கிடைக்காத காட்சி, எவ்வளோ பெரிய காட்சி. இந்த காண கிடைக்காத காட்சியை பார்க்கறதுக்கு ஜெயத்ரதனும் வந்திருக்கான். அப்போ கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொன்னான், அர்ஜுனா இதோட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற, உன் பிள்ளையை கொண்டவன் எதில் வந்து நிற்கிறான் பார், ஆடுறா அவன் ஆட்டினான். முடியாதுன்ட்டான் சுவாமி அர்ஜுனன். நான் பண்ண மாட்டேன்ட்டான் அர்ஜுனன். ஏண்டானார், இந்த மாதிரி அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளே அவனை நான் அடிப்பேன்னு பிரதிஜை பண்ணேன், அஸ்தமனம் ஆயிடுத்து, இனிமேல் அடிக்கக்கூடாது. இது க்ஷத்ரிய தர்மம் இல்லை. எவ்வளவு தர்ம சிந்தனை இருந்தால் அர்ஜுனன் போன்றவர்கள் இந்த பேச்சை பேசுவான். கிருஷ்ணன் சொன்ன, யாரா சொன்ன அஸ்தமிச்சு போச்சுன்னு, இப்போ பாடுறா அப்படின்னா, பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார் சுவாமி தேசிகன் வர்ணித்தார். தெரியுமா உங்களுக்கு?
சூப்பரான ஒரு இன்சிடென்ட் அது. பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார். என்ன பண்ணினா, அர்ஜுனன் தடுமாறுறான், தயங்குறான், அவனுக்கு விஷயம் புரியல, ஜெயத்ரதனை எப்படி வெளிப்படுத்துறது தெரியல, எங்கேயோ கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டா அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குன்றதுனால அர்ஜுனன் சோர்ந்து போயிட்டு இருக்கான். கிருஷ்ணன் தன்னுடைய சக்கராயுதத்தை கொண்டு சூரியனை மறைத்து அஸ்தமனம் ஏற்பட்டதை போன்ற ஒரு தோற்றத்தை உண்டாக்கினான். உண்மையில் அது அப்படி இல்லை, அஸ்தமிச்சு போச்சுன்னு அர்ஜுனனும் நெருப்பில் குதிக்கிறதுக்கு தயாராகிட்டான். அந்த அரிய காட்சியை பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்தா. இப்போ அப்படின்னா கிருஷ்ணன் அவனுடைய சக்கராயுதம் நகர்ந்து போச்சு, பாடுறா நல்லா சாயங்காலம் 4 மணி தான் ஆயிருக்கு, இன்றைக்கி அஸ்தமனம் ஆகிறதுக்கு ஒரு 2.5 hours இருக்குது, ஆட்டுறான்னா. அடிக்கச்சே சொன்னான், இங்கே பாரு வாயுவாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணு. ஏன்? ஜெயத்ரதனுடைய தலையை கட் பண்ணிட்டான். அந்த அஸ்திரம் இருக்கு, அர்ஜுனன் பிரயோகித்த வாயுவாஸ்திரம், ஜெயத்ரதனுடைய தலையை கேரி பண்ணிட்டே போகிறது. ஜெயத்ரதனுடைய தந்தை அவர் வானப்பிரஸ்தம், தன் பிள்ளையினிடத்தில் ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு காட்டில் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். சாயங்காலம் அஸ்தமிச்சு போச்சு, சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய டைம் வந்துருத்துன்னு நதியில் இறங்கி கையில் தண்ணீர் எடுத்து சூரியனுக்காக அர்க்ய பிரதானம் பண்ண போகிறார். தொப்புன்னு அவர் கையில் அந்த தலை வந்து விழுந்தது. ஜெயத்ரதன் தலை இவர் கையில் வந்து விழுந்தது. ஏன் சுவாமி, சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு தண்ணீரை கையில் எடுத்தா ஒரு தலை அருவருப்பாக இப்படி ஐயோ அப்படின்னு கீழே போட்டார். கீழே போட்டால் என்னாச்சு, யார் என் பிள்ளையின் தலையை தரையில் போடுகிறார்களோ அவர்கள் தலை வெடிக்கணும் தானே பரமேஸ்வரன்கிட்ட வரும். தவான் ஜெயத்ரதன் தலையும், ஜெயத்ரதனும் போயிட்டான், ஜெயத்ரதனுடைய தந்தையும் வெடிச்சு போச்சு. இதெல்லாம் யாரால முடியும்? கிருஷ்ணனால் தானே முடியும். அர்ஜுனன் பிளான் பண்ண முடியுமா? அதான் பீஷ்மஞ்ச துரோணஞ்ச ஜெயத்ரதஞ்ச. கர்ணன் கதை எல்லாருக்கும் தெரியும். கர்ணன் ததா ஞானபி யோத முக்கியான் மயா ஹதாம் ஸ்துவம் ஜஹிமா வியதிஷ்டாஹ யுத்யஸ்வ ஜேதாசி ரணே சபத்ரான். எல்லாரையும் நான் ஜெயிச்சுட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ கவலைப்படாமல் யுத்தம் பண்ணு, போரில் அவர்கள் அனைவரையும் வெல்லப்போகிறாய் என்று கிருஷ்ணன் அனுகிரகம் செய்தான். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச காலோஸ்மி லோகக்ஷயக்ருத் பிரவருத்தः காலோஸ்மி லோகக்ஷயக்ருத் பிரவருத்தः லோகான் சமாஹர்த்துமிஹ பிரவருத்தः லோகான் சமாஹர்த்துமிஹ பிரவருத்தः ருதேபி த்வாம் ந பவிஷ்யந்தி சர்வே ருதேபி த்வாம் ந பவிஷ்யந்தி சர்வே ஏவ ஸ்திதாः பிரத்யநீகேஷு யோதாः ஏவ ஸ்திதாः பிரத்யநீகேஷு யோதாः தஸ்மாத் த்வமுத்திஷ்ட யசோ லபஸ்வ தஸ்மாத் த்வமுத்திஷ்ட யசோ லபஸ்வ ஜித்வா சத்ரூன் புங்க்ஷ்வ ராஜ்யம் சம்ருத்தம் ஜித்வா சத்ரூன் புங்க்ஷ்வ ராஜ்யம் சம்ருத்தம் மயைவைதே நிஹதாः பூர்வமேவ மயைவைதே நிஹதாः பூர்வமேவ நிமித்தமாத்ரம் பவ சவ்யசாச்சின் நிமித்தமாத்ரம் பவ சவ்யசாச்சின் द्रोणं च भीष्मं च जयद्रथं च द्रोणं च भीष्मं च जयद्रथं च कर्णं तथान्यानपि योधवीरान् कर्णं तथान्यानपि योधवीरान् मया हतांस्त्वं जहिमाद्यतिष्ठाः मया हतांस्त्वं जहिमाव्यतिष्ठाः युद्धस्य चेदासि रणे सपत्नान् युध्यस्व चेतासि रणे सपत्नान्. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம். ஸ்ரீ பகவானுவாச்ச காலோஸ்மி லோகக்ஷயக்ருத் பிரவருத்தோ லோகான் சமாஹர்த்துமிஹ பிரவருத்தः ருதேபி த்வாம் ந பவிஷ்யந்தி சர்வே ஏவ ஸ்திதாः பிரத்யநீகேஷு யோதாः தஸ்மாத் த்வமுத்திஷ்ட யசோ லபஸ்வ ஜித்வா சத்ரூன் புங்க்ஷ்வ ராஜ்யம் சம்ருத்தம் மயைவைதே நிஹதாः பூர்வமேவ நிமித்தமாத்ரம் பவ சவ்யசாச்சின் द्रोणं च भीष्मं च जयद्रथं च कर्णं तथान्यानपि योधवीरान् मया हतांस्त्वं जहिमाव्यतिष्ठा युध्यस्व चेदासि रणे सपत्नान्. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷு ச கர்மசு பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்ய துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. வேதமே டைரக்டாக சொல்கிறது.
ஸ்நான பானம் போஜனம் இத்தியாதி செயல்களில் தியாயேத் நாராயணம் தேவம். நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிண்டே சாப்பிடணுமா, சொல்லிண்டே குளிக்கணுமா, சொல்லிண்டே ஜலம் குடிக்கணுமா, சொல்லிண்டே நடக்கணுமா, சொல்லிண்டே அனைத்து காரியங்களும் செய்யணுமா. நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லணும்னு சொல்கிறது. பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா, எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த தியானம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துஷ்கிருதஸ்யேதிஹி வைஸ்ருதிஹி, ஸ்ருதி டைரக்டாக சொல்கிறது பெரிய பெரிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இந்த நாராயண தியானம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இப்போது நாம் எல்லாரும் கேட்கலாம். सौभाग्य सुंदरो रे भ्रमरा, सौभाग्य सुंदरो
இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். அத க்ஷமா பிரார்த்தனா யதக்ஷரபதப்ரஷ்டம் மாத்ராஹீனம் ச யத்பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. அத பகவத் சமர்ப்பணம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அத லோகக்ஷேம பிரார்த்தனா சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். சுவாமியோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறதுக்காக மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. அத மங்களம் ஸ்ரீயः காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.